45 கோடி ரூபாய் மோசடியில் தொடர்புடைய திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளரின் இறப்பு தற்கொலைதான் என்று காவல்துறை கூறினாலும் இவ்விவகாரம் பல்வேறு சந்தேகங்களையும் அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. என் மரணம் உங்கள் சாம்ராஜ்யத்தையே உலுக்கும். என் பின்னால் பல பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நவீன் பொல்லினேனி இறப்பதற்கு முன் அனுப்பிய மின்னஞ்சலில் இருந்த வரிகள்தான் இவை. ஆந்திராவில் விசாகப்பட்டினம் உய்யூரைச் சேர்ந்த நவீன் பொல்லினேனி கடந்த 3 ஆண்டுகளாக சென்னை மாதவரத்தில் இயங்கும் திருமலா பால் நிறுவனத்தில் கருவூல மேலாளராக பணியாற்றி வந்தவர். திருமணமாகாத நவீன் தாய் மற்றும் சகோதரியுடன் மாதவரத்தில் வசித்து வந்தார். கடந்த ஜூன் மாதம் திருமலா பால் நிறுவனத்தில் 3 ஆண்டுகளாக சுமார் 45 கோடி வரை நிதி மோசடி நடந்திருப்பதை அந்நிறுவன அதிகாரிகள் கண்டறிந்தனர். அந்த பணத்தை சிறு தொகைகளாக தன் குடும்பத்தினர் வங்கிக் கணக்குகளுக்கு நவீன் பொல்லினேனி மாற்றியதும் பின்னர் தனக்கே அனுப்பி கொண்டதும் தெரிய வந்தது. ஜூன் 24ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவில் இந்த மோசடி குறித்து புகார் அளிக்கப்பட்டது. அடுத்த நாள் ஜூன் 25 கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் நேரில் பதிலளிக்கச் சென்றார் நவீன். ஜூன் 26ஆம் தேதி தவறை ஒப்புக்கொண்ட நவீன் மேல் நடவடிக்கை வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாகவும் அன்றைய தினமே முதல் தவணையாக 5 கோடி ரூபாயை திருப்பிச் செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது. எல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் நினைத்தனர் நவீனின் தாயும் சகோதரியும். ஜூலை 9ஆம் தேதி அந்த மின்னஞ்சல் வரும் வரை. அன்று இரவு 7 மணி அளவில் நவீன் தனது சகோதரிக்கும் நிறுவனத்துக்கும் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார். அதில் நிறுவன நிர்வாகிகள் நரேஷ் மற்றும் முகுந்த் இருவரும் நேரில் வந்து மீதி தொகையை திருப்பிச் செலுத்தினாலும் உன்னை விட்டு வைக்க மாட்டோம், காவல்துறையில் புகார் கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் கைது செய்வோம் என மிரட்டியதாக நவீன் எழுதியிருந்தார். தனது பாஸ்போர்ட், சொத்து ஆவணங்கள், காசோலைகள் அனைத்தையும் நிறுவனம் பறிமுதல் செய்துள்ளதாகவும் பணம் திருப்பி செலுத்த தயாராக இருந்தபோதும் அவர்கள் மிரட்டியதால் ஏற்பட்ட மன அழுத்தம் தன்னை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நிர்வாக உள்கட்டுப்பாட்டு தலைவர் தீரஜ் ஜா, மனிதவள இயக்குனர் நரேஷ், MD அந்தோனி, பிரான்ஸைச் சேர்ந்த குல்லியம் ஆகியோர் மீது நேரடி குற்றச்சாட்டுகளையும் தனது மின்னஞ்சலில் முன்வைத்திருந்தார் நவீன். இரவு 10:30 மணி அளவில் இந்த மின்னஞ்சலை பார்த்த சகோதரி லட்சுமி புழல் பகுதியில் உள்ள நவீனின் இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கிருந்த கொட்டகையில் அவர் தூக்கிட்டபடி சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற புழல் போலீசார் சடலத்தை கூராய்வுக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலைதான் என காவல்துறை அறிவித்தாலும் இந்த மரணம் பல சந்தேகங்களுக்கு வித்திட்டது. 45 கோடி ரூபாய் மோசடி வழக்கை மத்திய குற்றப்பிரிவு விசாரிக்க வேண்டும் என்பதாய் விதி இருந்த போதும் ஏன் துணை ஆணையர் பாண்டியராஜன் விசாரணை மேற்கொண்டார்? அவரே ஏன் ஜூலை 10ஆம் தேதி திடீரென விடுப்பு எடுத்தார்? அந்த இடத்தில் மேசை, நாற்காலி எதுவும் இல்லாத நிலையில் கைகள் பின்னால் கட்டப்பட்டபடி நவீன் தூக்கிட்டு கொண்டது எப்படி சாத்தியம்? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்தன. ஆனால் நவீனே தன் கைகளை பின்னால் சுற்றியிருக்கலாம் என்றும் மேசை, நாற்காலிக்கு பதிலாக சிமெண்ட் மூட்டைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் தடயவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் நவீனின் மின்னஞ்சலில் அந்த கடைசி வரிகள், என் மரணம் உங்கள் சாம்ராஜ்யத்தையே உலுக்கும், என் பின்னால் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அந்த பெரிய மனிதர்கள் யார்? இந்த மரணம் உண்மையில் தற்கொலையா? பின்னணி என்னவாக இருக்கும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வரும் நாட்களில் தீவிர விசாரணை மூலம் மட்டுமே வெளிவரலாம். புதிய தலைமுறைக்காக அன்பரசன்.